இன்னைக்கு நம்ம பார்க்க போற எக்ஸசைசஸ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் கழுத்து வலி இப்படி ஸ்ட்ரெச் அப்படி ஸ்ட்ரெச்னு பண்றவங்களா நீங்க? அப்போ உங்களுக்கான எக்ஸசைசஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஒரு சிம்பிள் நெக் மொபிலிட்டி எக்ஸசைஸ். இது ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்க நெக்குக்கு அன்வான்ட் ஸ்ட்ரெஸ் தராம ஈஸியா உங்க நெக் பெயினும் கம்மியாகும். சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ரிலாக்ஸ்டா ஒரு சேர்ல உட்காந்துக்கலாம், இல்ல நின்னுட்டு உங்களோட நெக்கை வந்து மெதுவா அப் அண்ட் டவுன் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு 20 ரெப்படிஷன்ஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ். இப்ப மெதுவா ரைட் அண்ட் லெஃப்ட் டர்ன் பண்ணும். ஓகே, ரிலாக்ஸ். இப்ப சைட் டு சைட். ஒவ்வொரு எக்ஸசைஸும் 20 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரெண்டு கையும் இப்படி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்ல மெதுவா கொண்டு வரணும், அப்படியே பேக்ல கொண்டு போகணும். ஸோ இந்த ஒவ்வொரு எக்ஸசைஸும் நீங்க பண்ணும்போதே உங்களோட மசில் வந்து டைட்னஸ் இருக்கா ஸ்டிஃப்னஸ் இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். ஸோ எந்த சைடு வந்து ஈஸியா இருக்கோ அந்த சைடு நல்லா ஃபிளெக்சிபிளா இருக்குன்னு அர்த்தம். எந்த சைடு டைட்டா இருக்கோ அந்த சைடு வந்து உங்களுக்கு மசில் டைட்டா இருக்கும்னு அர்த்தம். ஓகே, ரிலாக்ஸ். இப்ப ரெண்டு கையும் மேல இப்படி கொண்டு போயிட்டு மெதுவா கீழே கொண்டு வாங்க. ஃபுல்லா உங்களால லிஃப்ட் பண்ண முடியலன்னா எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியுமோ அவ்வளவு தூரம் கொண்டு போயிட்டு மெதுவா கீழே கொண்டு வாங்க. ஓகே, ரிலாக்ஸ். இப்ப ரெண்டு கையும் ஸ்ட்ரெயிட்டா இப்படி மேல கொண்டு போயிட்டு மெதுவா கீழே கொண்டு வாங்க. ஓகே, ரிலாக்ஸ். ஸோ இந்த எக்ஸசைசஸை நீங்க டெய்லியும் ஒரு 2ல இருந்து 3 வாட்டி ஒரு ஒரு எக்ஸசைஸும் 20ல இருந்து 30 கவுண்ட் பண்ணுங்க. ஸோ இதனால உங்க நெக்கை சுத்தி இருக்கிற அந்த ஸ்டிஃப்னஸ், அதுக்கப்புறம் அவங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து சின்ன ஒரு ஸ்பாசம் மாதிரி இருக்கும், கட்டி மாதிரி இருக்கும், அது எல்லாமே வராம தடுக்கலாம். ஸோ இந்த குயிக்கா ஒரு 2 மினிட்ஸ் ஆகும் இந்த எக்ஸசைஸ். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.